ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் பதம் 12 சதுர்யுகானாம் ச சஹஸ்ரம் அப்சு ஸ்வபன் ஸ்வயோதீரிதயா ஸ்வசக்தியா காலாக்கிய யாசாதித கர்ம தந்த்ரோ லோகான் அபிதான் தத்ருச்சேஸ்வ தேகே. மொழிபெயர்ப்பு. பகவான் அவரது அந்தரங்க சக்தியில் 1000 யுக சக்கரங்களுக்கு சயனித்திருந்தார். மேலும் அவர் புறச்சக்தியினால் நீருக்குள் அவர் உறங்குவது போல் காணப்பட்டார். காலசக்தியால் இயக்கப்படும் ஜீவராசிகள் அவர்களது பலநோக்கு கர்மங்களை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்வதற்காக வெளியில் வந்த பொழுது பகவான் தமது உடல் நீல நிறமாக இருப்பதை கண்டார். பொருளுரை. இந்த காலசக்தியானது விஷ்ணு புராணத்தில் அவித்யா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜட உலகில் ஒருவன் பலன்களை எதிர்பார்த்து செயற்பட வேண்டியிருக்கும். இதுதான் காலசக்தியினுடைய ஆதிக்கத்தின் அறிகுறியாகும். பலநோக்கு கருவிகள் பகவத்கீதையில் மூடர்கள் என விவரிக்கப்படுகின்றனர். இத்தகைய மூட ஜீவராசிகள் சில தற்காலிகமான நன்மைகளுக்காக மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுகின்றனர். தன் குழந்தைகளுக்காக அதிக சொத்துக்களை விட்டு செல்ல முடிந்தவன் தன்னை மிகவும் கெட்டிக்காரன் என்று நினைக்கிறான். இந்த தற்காலிக தன்மையை அடைவதற்கு பெரும் பாவங்களை அவன் சம்பாதித்து கொள்கிறான். இத்தகைய செயல்கள் அவனை நிரந்தரமாக பௌதிக பந்தத்தில் சிக்க வைத்துவிடும் என்பதை அவன் அறியவில்லை. கலங்கப்பட்ட இந்த மனநிலையாலும் பாவச் செயல்களாலும் ஜீவராசிகளின் மொத்த சேர்க்கையானது நீல நிறமாக இருப்பது போல் காணப்பட்டது. பலன் கருதும் செயல்களுக்குரிய இத்தகைய தூண்டுதல் காலம் எனப்படும் பகவானின் புறச்சக்தியினால் சாத்தியமாக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.